ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா புதினா ரைஸு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது என்னோடய மெத்தட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மேபி நான் பண்ணுறதில்ல உங்களுக்கு ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போது இதில் இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீ எப்படி ஆனாலும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். சில பேர் குக்குடு ரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா புதினா ரொம்ப ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நல்லா குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் நெய் போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கினேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கரண்டி கொஞ்சோண்டும் ஒரு ரீஃபைண்ட் ஆயிலும் போட்டுக்கிறேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம பிரிஞ்சி லீஃப் 2, அப்புறமா ஒரு 4 ஏலக்காய், பட்டை 2, கிராம்பு ஒரு 4. ஸோ எல்லா மசாலா ஐட்டம்ஸும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரை. ஒரு கையளவு முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் புதினா ரைஸ்க்கு. அது கூட ஒரு நான் இவ்வளோ பீனட்ஸ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லா ஆட் பண்ணும் புதினா ரைஸ்க்கு. இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுமே 2 ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையே தூக்கலாக இருக்குது. நல்ல ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகணும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வரலாம். ஸோ இப்போ என்னென்ன அரைக்க போகிறோம் மிக்சியில் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்தா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா பேஸ்ட், அது கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக அளவு எடுத்து போடுங்க. நான் இப்போ இந்த ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 1.25 தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக என்ன ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கரெக்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் அப்போது இந்த அரிசி நம்ம போட்டுடலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் நல்லா சோக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ரைஸ் சூப்பராக நல்லா குக்காகி நல்லா வரும். ஸோ இப்போ இது நான் மூடி க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 விசில் வர வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் ஆனதுக்கப்புறமா நான் காட்டுறேன் திறந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள் ரைஸ் செம்மையாக இருக்குது.
அடியில் வரைக்கும் ஒரே மாதிரி குக் ஆகிருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குது குக் ஆகிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ அதாவது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தான்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த புதினா ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அப்புறமா வந்து ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் நல்லா யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியாதவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு.